வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிஸ்ட்ரிபியூட். நமக்கு ஒரு மூவி வந்து தலைவன் தலைவி 2025 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பண்ணுற சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். இந்த படத்தை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும். ஃபீல் குட்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா காமெடியாக ஒர்க் இருக்கும். படத்தோட கதை இது வந்து யூஸ்வலான ஒரு ஸ்டோரி. எப்படின்னா வந்து ஆகாச வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், இன்னொரு பக்கம் வந்து பேரரசின்னு ஒரு கேரக்டர். ஆகாச வீரன் வந்து ஒரு பொரோட்டா கடை வச்சிருக்காரு. பட் எல்லாமே வந்து கடனில் இருக்குது. லோனு வீடும் வந்து லோனு சம் கைண்ட் ஆஃப் இந்த வீடு தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பொண்ணு பார்க்குற அந்த சமயத்தில் பேரரசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து லைக் என்ன ஏதுன்னு கேட்கும்போது மாப்பிள்ளை வந்து ரொம்ப வந்து கேஷுவலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பொரோட்டா மாஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பரோட்டா கொடுத்துட்டு பரோட்டா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போக கைப்பக்குவம் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேரரசியை வந்து அதுக்கப்புறம் பரோட்டா பார்சலாக பறந்துகிட்டு இருக்கு இங்கேருந்து அங்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே பிடிச்சி போக நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து கடனில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்பா பையன் வந்து நம்ம ஆகாச வீரனோட அப்பா, அதுக்கப்புறம் தம்பி எல்லாருமே ரவுடி பாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நிச்சயமே வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இங்கே வந்துடுறாரு. பொண்ணு வீட்டுக்கு தேடி வந்துட்டு என்ன பிரச்சனை ஏன் இப்படி அப்படின்னு சொல்றதுக்கப்புறம் தான் தெரிய வருது பொண்ணு சைடில் இருக்கிற அப்பாவும் அண்ணனுமே வந்து பெரிய டானு. அப்பா டானு கொலகாரன், அண்ணனும் கொலகாரன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆகாச வீரனுக்கு ஒரு அள்ளு என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பேரரசிக்கு வந்து ஆகாச வீரனை பிடிச்சி போக வீடே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆரம்பத்தில் நல்லா போக அதுக்கப்புறம் போக 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 அந்த வீட்டில் வந்து இவங்களோட பவர் வேலை செய்ய அதுக்கப்புறம் நம்ம ஆகாச வீரனோட அப்பா இல்லை அம்மா, அவங்களோட தங்கச்சி அவங்களாம் சேர்ந்து வந்து நம்ம அண்ணியை வந்து டார்ச்சர் பண்ண இந்த டார்ச்சர் அந்த வீட்டுக்கு தெரிய வர அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போட அப்புறம் வந்து சண்டை போட்டு இந்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அடித்து மண்டையெல்லாம் திறக்க அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு எதிர்ப்பு போக ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு மாதிரி ஒரு வழியாக வந்து இந்த சண்டையிலே வந்து குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் இன்னுமே வந்து சண்டை வந்து அது ஒரு மாதிரி அதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்பாங்க எல்லாருமே ஸ்டார்டிங் சீன்லேயே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பிரிஞ்சாங்களா இல்லையா, இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து படத்தில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு யதார்த்தமான ஒரு டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு கப்புள்ஸ்குள்ளே வர சண்டை அதை வந்து வீட்டில் எப்படி எலவேட் பண்ணி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களோட பேச்சுக்கிட்டு இவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த ஈகோ கிளாஷு, அந்த மெயில் ஈகோ ஃபீமேல் ஈகோ, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கப்புள்ஸை பிரிச்சுது அப்படின்ற அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃபேமிலியோட போனீங்கன்னா அந்த வரல சில டைலாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அடிக்கும். அந்த மாதிரிலாம் வந்து டைலாக்ஸும் இருக்குது. சீரியஸாகவே வந்து ஒரு நல்ல காமெடி என்டர்டைனர். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சுருப்பாங்க. சீரியஸ்லி வந்து குட் ஒன். இந்த வீக்கெண்ட் வந்து இதுவுமே சரி மாரிசனுமே சரி ரெண்டு படமே வந்து ஒரு நல்ல வீக்கெண்டுக்கான படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ரெண்டுமே சின்ன படம் தான், பட் நல்லாயிருக்கு. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4 தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மிஸ்டர் நோபடி நியூஸ் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.